ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வீட்டிலேருந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. போய் ஒரு பெரிய பாறை பிடிச்சிட்டாங்க. அதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட முள் மாட்டுச்சுன்னா அது ரிவர்ஸ் எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதை ஏலம் போடலான்னு பார்த்தாங்க. பட் இது தூள் பாறையாக இருக்கனால நம்ம வீட்டில் செஞ்சாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது கூட ஒரு பாறையும் பிடிச்சாங்க. அதை ஏலம் போட்டாங்க. அதனால் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டும் கையில் வச்சு ஒரு போஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்களான்னு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த அண்ணாவை நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான அண்ணா தான். இப்போ பாருங்கள் எப்படி வெட்டுவாங்கன்னு. இந்த அண்ணாட்ட சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னோம்னா எவ்வளோ அழகாக சில்லியாக வெட்டி தராங்கன்னு மட்டும் பாருங்கள். நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னா, அதோட முள்ளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் வெட்டி தனியாக கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படி அந்த முள் அப்படின்னா, அதையும் குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த முள்ளையும் தனியாக வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் அவங்க எப்படி வெட்டுறாங்கன்னு. அண்ணா நீ பண்றது ரொம்ப தப்பு. ஓவரா பண்றியா? ஓவரா பண்றியா? அந்த கார் நீங்கள் பிடிங்க. இப்போ அவங்க கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அவங்க கவரில் பிடிச்சி வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த கவரில் எடுத்து அந்த மீனையும் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த அண்ணா கையில் வச்சுருக்கிறது முள்.
இது வந்து 4 கிலோ மீன் கைஸ். இப்போ அந்த முள்ளையும் வந்து எவ்வளோ அழகாக வெட்டி தருவாங்கன்னு பாருங்கள். இப்போ முள்ளை வெட்டிட்டாங்க கைஸ். இப்போ தலையை வெட்டுறாங்க. அதோட தலையும் முள்ளையும் போட்டு தான் அதில் ஆனங்காய்ச்சினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், மொத்த மீனும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இந்த அண்ணாக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்துருப்போம்னு நினைக்கிறீங்க? இந்த அண்ணாட்ட வந்து எவ்வளோ பெரிய மீனை நம்ம கொடுத்தாலும் 100 ரூபாய்க்குள்ளே தான் வாங்குவாங்க. 70-80 அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த மீனை நம்ம மசாலா போட்டு பெரட்டி நல்லா பொரிச்சாச்சு. அது மீனாக கறியானே நமக்கு டவுட்டாக இருக்கும் கைஸ். இப்போ பாருங்கள், இது சிக்கன் 65 இல்லை வந்து ஃபிஷ் 65 தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ் டேஸ்ட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட குழம்பு ரெசிபியை போடுறேன்.